நான் செத்துட்டு மறுபடியும் வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த சம்பவம் யாருக்கு தெரியாது. சிக்கிம் போயிருந்தேன். 4 இயர்ஸ் இருக்கா, 3 இயர்ஸ் இருக்கும். 6 பேர் என் கூட இருந்தாங்க. 6 பேர் 5 பேர் இருந்தாங்க. நான் அப்புறம் தேவைப்பட்டா அப்புறம் அவங்க பேர்லாம் சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்க. நார்த் சிக்கிம் இமயமலை போயிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க பாடி விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன்னா உயிர் போயிருச்சு, அவ்வளோதான். போயிருச்சு, பாடியாக இருக்கேன், அவ்வளோதான். தொட்டு பார்க்குறாங்க உயிர் இல்லை, வச்சு பார்க்குறாங்க உயிர் இல்லை. 5-6 பேருக்கு கைகாலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல இப்படி போயிட்டானே. அந்த டைமில் யூடியூப் சேனல்லாம் இருந்த டைமு. இப்போ என்ன பதில் சொல்கிறது? நம்ம இது கொண்டுட்டோம்பாங்கலாம், என்ன ஏதுன்னு தெரியலையே. பாடியில் உயிர் இல்லை, உடலை விட்டு உயிர் போயிருச்சு, இறந்து விட்டேன். அந்த இடத்துல நான் இல்லை. உங்கள் பாஷையில் சொன்னால் இறந்து விட்டேன். என் பாஷையில் சொல்லணும்னா கான்ஷியஸ் எக்ஸிட் அப்படின்னா சமாதின்னு அர்த்தம். சமம் கூட்டல் ஆதி. உடலை விட்டு உயிர் போயிருச்சு, இறந்துட்டேன். அப்புறம் எங்கள் மாமா என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரிலாம் ஆனால் ரொம்ப ஜாலியாயிரும். வந்த வேலை முடிஞ்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலே நான் ஆனந்தமாக இருந்தேன். உள்ளே போயிட்டு அவர் உட்காந்து மெடிடேட் பண்ணுறாரு. அவர் நல்ல ஒரு மிக உயர்ந்த யோகி. அவர் உட்காந்து என்னுடைய குருநாதர்களை இன்வோக் பண்ணுறாரு. கூப்பிட்டு, என்னப்பா வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, வேற போய் சேர்ந்துட்டான், உனக்கு எதாவது கர்மா பேலன்ஸ் எதாவது இருந்தால் ரிட்டன் அனுப்பிச்சு வைங்க, அப்புறம் கூட கூப்பிட்டுக்குங்க, நாங்கள் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சில ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த ப்ராக்ரஸ் வழியாக முயற்சி பண்ணுறாரு. அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் பாடிக்குள்ளே உயிர் வரும்னா வராது. லிட்ரலாக டெட் பாடியாக இருக்குது அந்த இடத்துல. அப்புறம் அந்த ப்ராக்ரஸை பண்ணுறாரு. அந்த ப்ராக்ரஸை பண்ண அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த காட்சி. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்படி எந்திரிக்கிற மறுபடியும் அப்போ உயிர் வருது. நான் வந்தோடனே கேட்ட முதல் வார்த்தை, என்னை ஏன்டா மறுபடியும் எழுப்புனீங்க, இதுதான் அவன்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை. எல்லாரும் பயந்து நடுங்கி அதுக்கப்புறம் அந்த லேக்குக்கே போகலை. இதைத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.